सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिपोदिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु। 10வது श्लोकम्। यथा भूतपृथक्भावम् एकस्तमनुपश्यति तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते तदा। अनादित्वा निर्गुणत्वात् परमात्मायमव्ययः। शरीरस्थोऽपि कौन्तेय न करोति न लिप्यते यथा सर्वगतं सौक्ष्म्यात् आकाशं नोपलिप्यते। सर्वत्रावस्थितो देहे तदात्मानोपलिप्यते। यथा प्रकाशयत्येकः कृष्णं लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तदा कृष्णम् प्रकाशयति भारत। क्षेत्र क्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषाम् भूतप्रकृतिमोक्षं च ये विदुर्यान्ति ते परम्। ஸ்ரீ பகவான் என்ன பண்றாருன்னா இந்த உபநிஷத்துல புழிஞ்சி சாரத்தை அப்படியே நமக்கு கையில கொடுத்துடுறாரு. ஓகே, இது ஒரு பையன் கரும்பு சாறு கொண்டு வந்து கொடுத்தான். ஓகே, இப்ப பாட்டில் அடிச்சு கொடுக்குறாங்க இப்பெல்லாம். ஓகே, ஓ நான் இப்படி ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சீல் பண்ணிருக்காது. ஓகே, இப்படி ஜூஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டார் நமக்கு இந்த இதுல, இந்த 4 ஸ்லோகத்துல.
சோ யார் ஒருத்தர் ஞானி சேத்திரம் பிரகிருதி அனாத்மா இதெல்லாம் நான் இல்ல, அந்த நான் எப்படிப்பட்டவன், புருஷா ஆத்மா, நான் பிரம்ம சைத்தன்யம் அப்படி உணர்ந்தவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறவனை பத்தி இங்க சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர், அந்த அந்த ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை லய யாதி தது பிரம்மாத்வயம் அகமஸ்மி. ஓகே, இந்த ஹோல் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணம் இந்த உலகம் இருக்க, சிருஷ்டி ஸ்திதி லயம் வந்திருக்க, அது ஒரு இடியட் கூட சொல்ல முடியும், அஜ்ஞானி கூட சொல்ல முடியும், ஈஸியா சொல்ல முடியும். ஆனா எங்க சொல்ல முடியும், சொப்பனத்துல சொல்ல முடியும். புரியுதா? சொப்பனத்துல அஜ்ஞானி கூட தான் கண்ட கனவுல இருக்கிற சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் நான் தான் காரணம். ஓகே, அந்த கனவு உண்டாக்குறது யாரு, நான் தான். ஓகே, அந்த கனவுல இருக்கிறது யாரு, நான் தான். அந்த கனவு முடிக்கிறது யாரு, விழிச்ச பிறகு முடிஞ்சு போடும். ஓகே, அதனால இடியட் கூட இந்த மையேவ சகலம் ஜாதம்ன்றத கனவுல சொல்ல முடியும். ஆனா ஞானியோட ஸ்பெஷல் என்ன, சொப்பனத்துல அதை சொல்ல முடியும் அவனால. ஓகே, ஏன்னா சொப்பனத்துல இருந்து அவன் ஜாக்கிரத்துல விழித்து கொண்டான். எப்படி சொப்பனத்துல இவன் விழிச்சுட்டானோ இவன் ஜாக்கிரத்திலே விழித்து கொண்டவன். ஓகே, தேர்ஃபோர் இங்க பகவான் என்ன சொல்றாரு, யதா பூத பிரதிக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி. ஞானி ரெகக்னைஸ் பண்ணிட்டான், நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டான். இந்த பாடி மைண்ட் நான் கிடையாது, இந்த பாடி மைண்ட் பங்கன் பண்ற ஆத்ம சைத்தன்யம் ஏதோ அது நான் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிட்டான், அந்த இந்த வீட்டுல அந்த கனவு கண்டு இருக்க அந்த பையனை அவ அப்பா அம்மா எழுப்புவான், எழுந்துறான் பலாரும் ஒரு அடி விடுவான். ஓகே, அப்புறம் எழுந்திருப்பான். ஓகே, அவன் கனவு திடீர்னு பார்த்தா இந்த லோகம் டிஃபரெண்ட் அந்த லோகம் டிஃபரெண்ட் இருக்கும். புரியுதா? அதனால உத்திஷ்டத ஜாக்கிரத பிராப்பவரான் நிப்போதத. உங்களுக்கு வாட்டர் ஷோ காட்டினோம் ஒரு இடத்துல, இந்த காட்சிய நான் இருக்காங்க அகமதாபாத்ல. ஓகே, அதனால அக்ஷரதாம், அதனால உத்திஷ்ட, அது கடைசி அது அப்படியே வாட்டரா போயிடக்கூடாது. ஓகே, அதனால உத்திஷ்டத்தை இந்த ஜாக்கிரத்துல எழுந்துக்கணும். ஓகே, நீ இப்ப என்ன தூங்கிட்டு இருக்கோ அதுல எழுந்துட்டுனா மையேவ சகலம் ஜாத்தம், இந்த ஹோல் சிருஷ்டியை நான் தான் பண்ணிச்சேன். அனுபஷ்யதி, உண்மையை கண்ணை திறந்து பார், சாஸ்திரத்தில் உள்ள திருஷ்டியில பார், உன்னுடைய திருஷ்டியில பார்க்காத. சாஸ்திரம் என்ன சொல்றதோ, பகவான் என்ன சொல்றதோ, கீதை என்ன சொல்றதோ அந்த திருஷ்டியில இதை பாரு அப்படின்றார். அனுபஷ்யதி, அணுன்றது என்னது, சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம். அணு அணு அணுன்னு ஒரு லேடிக்கு பொன் குழந்தைக்கு பேர் வைக்கலாம், அணு அப்படின்னு. ஓகே, அதனால குரு சாஸ்திரம் மட்டுமே இந்த ஞானிய உண்மையை பார்க்க வைக்கிறான். ஓகே, அது என்ன உண்மை, என்ன உண்மை சுவாமிஜி, என்ன உண்மைனா பூத பிருதிக் பாவம். பூதனா எல்லா உயிரினங்களுடைய சராசரம். ஓகே, எல்லா உயிரினங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க இருப்பு ஏகஸ்தம். அவன் லொக்கேட்டட், எங்க லொக்கேட் பண்றான், எல்லா உயிரினங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கான், என்கிட்ட இருக்கிறது. நான் தான் அதிஷ்டானம். இப்ப நீங்கெல்லாம் இருக்கிறதுக்கு யாரு காரணம், நான் தான் காரணம். அப்படி ஒவ்வொருத்தரும் இங்க சொல்லணும். புரியுதா? எதை வச்சு, ஆத்ம சைத்தன்யத்தை வச்சு. அப்போ ஆத்மா விச் இஸ் ஹிம்செல்ஃப். ஓகே, ஏகஸ்தம் இஸ் ஈக்வல் டு ஏகஸ்மின் ஆத்மனி மயிஸ்திதம். ஓகே, இது எல்லாமே என்கிட்டத்தில் இருக்கிறது. அகம் ஸ்திதி காரணம் அப்படி சொல்றார். ஓகே, அனுபஷ்யதி. சோ அதுக்கப்புறம் என்ன, ஏவகா ஏவச்ச விஸ்தரம். ஆச்சாரியர் சொல்றாரு சின்மாத்திர விஸ்தரித்தம், சைத்தன்யமே எங்கும் இருக்கிறது. அதனால நான் ஸ்திதி காரணம் மாத்திரம் இல்ல, சிருஷ்டி ஆல்சோ காரணம். இது ரெண்டும் சொல்லிட்டாரு. ஒன்னு சப்ளை பண்ணிக்கணும், இன்னொன்று சப்ளை பண்ணிக்கணும். லயம் ஆல்சோ, அதுதான் விட்டு போயிருக்கேன். லயம் ஆல்சோ நான் தான் காரணம், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். எப்படி சொப்பனத்துல ஒரு அஜ்ஞானி அந்த சிருஷ்டிக்கு ஸ்திதிக்கு லயத்துக்கு காரணம் இருக்கானோ, என்டையர் பிரபஞ்சத்துக்கும் நான் தான் காரணம். இது கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தெரியும். ஓகே, இது புரியாத வரைக்கும் இது ஓவரா தான் தெரியும். ஓகே, சொல்றதே புரியுது, புரிஞ்சுனா ஓவரா இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால ஏகஸ்தம் விஸ்தாரம் இதி யதா அனுபஷ்யதி. இப்படி உண்மையை சத்தியத்தை பார்க்கிறவன் எவனோ ததா பிரம்ம சத்தியத்தே, அவன் பிரம்மத்தை அடைகிறான், அகம் பிரம்மாஸ்மி ஆகிறான். அப்போ மூணாவது பலன் என்ன இவனுக்கு, அகம் பிரம்மாஸ்மி. முதல் பல பிரயோஜனம் என்ன, சமயக் ஞானம், சரியா பார்ப்பா, திருஷ்டி ஒழுங்கா இருக்கும். பிரதா, அப்போ டாக்டர் கிட்ட போகாம இங்கே திருஷ்டி, அந்த திருஷ்டி வேற இந்த திருஷ்டி வேற. ஓகே, அதனால அமிர்தத்துவம் பிராப்தி செகண்ட் பலன்.
மூணாவது பலன் வந்து அகர்த்தா பலன். அகர்த்தா ரொம்ப பிரயோஜனம், அது அந்த பலன் அடைஞ்சுட்டா நல்லது. நாலாவது அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மத்துவம் பலன் அடைக்கிறான், பிரம்மத்துவம் பிராப்தி. 31வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஓகே, எப்பவுமே எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுக்கிறது? எக்ஸாம்பிள் வந்து சிமிலரா இருக்கும், அதே அப்படியே இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் ஆயிடும். ஓகே, சிலது வரைக்கும் தான் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அப்படியே எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி உண்மை இங்க இல்லையான்னு சொல்லக்கூடாது. சில பேர் பிரகஸ்பதி சொல்லுவான், அதுல இதெல்லாம் இல்லையா அப்படி டே அப்படியே இருந்துட்டா அது ஒரிஜினல் அர்த்தம். அதனால சொப்பனத்துல வீழ்ச்சுட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் வந்து சொப்பனத்துல வீழ்ச்சுட்ட பிறகு அந்த சொப்பன கண்ட சிருஷ்டி ஸ்திதி லயா இருக்குல்ல, அது மறந்து போயிடும். ஆனா இங்க வந்து நீ வீழ்ச்ச பிறகு கூட இதே சிருஷ்டி, இதே மாம்பழம், இதே ஆலம்பரம் இருக்கும், புரியுதா? ஆனா அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பாட்டு வச்சுட்ட, இந்த பாட்டு வந்து டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, எதை சார்ந்து இருக்கிறது இந்த பாட்டு? கிளியர் பாட்டு இதுக்கு. ஓகே, இது களிமண்ணை சார்ந்து இருக்கிறது, புரியுதா? அப்ப இந்த களிமண் தான் எக்ஸிஸ்டன்ஸ், களிமண் வந்து இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பானை இருக்க அது டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் பேர். ஏன்னா பானைக்கு 1 மில்லிகிராம் கூட வெயிட் கிடையாது. இப்ப நான் தொடறேன்னு, எதை தொடறேன்? பானை தொடறேன்னா களிமண்ணை தொடறேன்னா? இது புரிஞ்சாதான் உனக்கு வேதாந்தம் புரிஞ்சணும், புரியுதா? ஒரு நாளும் சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் பானையை தொட முடியாது. எத்தனை நாள் வேணா உனக்கு வந்து சொல்ற மாதிரி சேலஞ்ச் பண்ண, யார் வேணா வரட்டும், பானை தொட முடியாது, டேபிள தொட முடியாது. நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் டேபிள் தொட முடியாது. நீ டச் விட்டு என்னது? டச் விட்டு நாட் டேபிள், நீங்க புரிஞ்சுக்காது. அதனால சொப்பனத்திலிருந்து வீழ்ச்ச பிறகு அவனுக்கு போயிடும். ஆனா இந்த கனவு மாதிரி டிசப்பேர் ஆகாது. ஓய் இங்க இருக்கும், ஆனா கூட இது நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாட்டுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது போல என்டையர் ஜகத்து கடவத்து கடவத்து பானை பிடிச்சுன்னு இந்த உலகம் வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு புரிஞ்சுதுனா போறோம். அப்போ இதுல வந்து எப்படி வந்து கனவுல லாப நஷ்டம்லாம் இருக்கும், ப்ராப்ளம்லாம் இருக்கும், புலி துரத்துற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து சப்போஸ் வந்து உனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து ஒரு 10,000 கடன் வாங்கிட்டோன்னு வச்சுக்க, வீழ்ச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்து நீ 10,000 நான் கடன் வாங்கிட்டேன்னு போய் கொடுப்பியான்னு, அது போனா போட்டோம். 10,000 ரூபாய் அவன் கடன் வாங்கினான்னு வச்சுக்க என்கிட்ட, போய் கடன்ல வாங்கியிருக்கேன் நான் கடன்லயே திருப்பி கொடுத்துறேன் போயா அப்படி புரியுதுல? நீ கடன்ல தானே உங்ககிட்ட நான் வாங்கினேன், நான் கடன்ல திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன், புரியுதா? அதனால எனி ப்ராப்ளம் லாப நஷ்டம் கனவுல கண்டது முழிச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? முழிச்ச பிறகு ஜீவன் முக்தன். அதுல கண்ட லாபமோ நஷ்டமோ அந்த முழிச்சவனுக்கு கிடையாது, புரியுதுல? அது போல இந்த ஜகத்துல கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறத இந்த ஜகத்துல நீ முழிச்சுட்டேன்னா இந்த ஜகத்து கொடுக்குற கஷ்டங்கள்லாம் விடுதலை, அதுதான் ஜீவன் முக்தன். அந்த விஷயத்தை சொல்ற இங்க பகவான் 31ல அயம் பரமாத்மா அவ்யயா. இந்த ஆத்மா பரமாத்மா அயம் த கான்சியஸ் பீயிங் யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் நிர்விகாரகா அவ்யயா, அழிவதில்லை. ஓகே, அவனுக்கு அழிவு கிடையாது. ஓகே, இப்போ வந்து கனவுல வந்து மழையில் நனைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோ, திடீர்னு மூச்சுட்டேன்னா ஈரமாவை எழுந்து பண்ண புரியல, ஒண்ணும் கிடையாது. ஓகே, கனவுல வந்து இது இருக்கிறது, அது வந்து முடிச்ச பிறகு ஒண்ணும் கிடையாது, எதுவுமே பாதிக்கப்படாது. அப்போ அந்த கனவுல கண்ட விஷயம் விழித்தவனுக்கு பாதிப்பு கிடையாது. சோ ஏன்னா அகம் பரமாத்மா அவ்யயா, அழிவு கிடையாது அவனுக்கு. ஏன்? அவனுக்கு வந்து காரணம் சொல்றாரு, அனாதிவத்தாத். ஓகே, அனாதித்வாத். ஓகே, அனாதித்துவத்துல என்ன? எது ஒண்ணு இப்ப வந்து இந்த வகுப்பு ஆரம்பிச்சோம். ஓகே, ஆரம்பிச்சோம்னா என்ன செய்யணும்? அந்த 100 நாள் தொடர் வகுப்பு ஒருத்தர் கேட்டார, சுவாமி தொடர்ந்து வகுப்பு கண்டினியூஸா 100 அப்படியே 100 வகுப்பு தொடர்ந்து பண்ணுவாரா? அவரு சாமி வந்து தொடர்ந்து 100 வகுப்பு பேசுவாரு, நீங்க இருக்கவங்க மாத்திரம் மாறி மாறி வந்துட்டு போவாங்க. கதையா இருக்க ஒருத்த அப்படி கேட்டான், 100 வகுப்பு தொடர்ந்து பண்ணுவாரு அப்படின்னு, புரியுதா? அதனால அப்படி இல்ல, எது ஒண்ணு ஆரம்பம் இருக்கோ முடிவு இருக்கு. ஓகே, இந்த வகுப்பும் இந்த 100 நாள் வகுப்பும் நமக்கு செப்டம்பர் 21 முடிஞ்சு போயிடும், புரியுதா? இப்ப ராதா கல்யாணம் கீழே நடந்தது, அது வந்து காலையிலே முடிஞ்சு போச்சு. ஓகே, அது ஷார்ட் பீரியட், இது கொஞ்சம் லென்த்தி பீரியட், அவ்வளவுதான். எது இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டோம் அது முடிச்சாகும், புரியுதா? ஆரம்பம்னா முடிவாகும். இது எப்படிப்பட்டது? இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? புருஷா அனாதித்வாத்.
ஆரம்பம் கிடையாது. ந ஜாயத்தே மிரியத்தவா கதாச்சித்து. அங்க அவ்வியக சொன்னாரு, பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது பிரம்மத்துக்கு. ஓகே, புருஷனுக்கு பிறப்பு கிடையாது, இது கிடையாது. ஏன்? அநாதித்வாத் அவ்யயா. ஓகே, மரணமும் கிடையாது. சோ அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, இந்த புருஷனுக்கு நிர்குணத்வாத், நிர்குணம் கிடையாது, எந்த விதமான அட்ரிபியூட்ஸும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஷரீரஸ்தஹா அபி ந கரோதி ந லிப்யதே. இவனுக்கு ஒன்றுமே செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அது போல இவனுக்கு எதுலையுமே பற்று கிடையாது. ஓகே, எந்த விஷயத்துல பற்று. இதெல்லாம் யார் பத்தி பேசிட்டு இருக்கோம்? எந்த குப்புசாமிய? ஆத்மா சாமியை பத்தி பேசிட்டு இருக்கான். புரியுதுல? அந்த மணி பத்தி சொல்றோம். யாரைய பத்தி சொல்லிருக்காரு? நைவ கிஞ்சித் கரோமி இதி யுக்தா மன்யதே தத்துவவிது பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன். அவன் பார்த்தாலும் பார்ப்பதில்லை, கேட்டாலும் கேட்பதில்லை, சாப்பிட்டாலும் சாப்பிடுவதில்லை. இத மாதிரி உலகத்தில் வளர்றவன் இருக்க மாட்டான். வெளியில போய் பேசிட்டு வச்சுங்க, இவனோட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான். புரியுதா? ஏன்னா அந்த கர்த்தத்துவத்தை அவன் விட்டுட்டவன். ஓகே, இதெல்லாம் யாரோட வேலை? இதெல்லாம் பாடி மைண்டோட சங்காத்து, அவங்களுடைய சங்காத்து வேலை. நான் யாரு? நான் சேத்ரக்ஞா ஆத்மா அப்படின்னு பண்ணு. தேர்ஃபோர் அகம் பலம் என்ன? அபோக்தா. அங்க என்ன படிச்சோம்? அகர்த்தா படிச்சோம். இங்க அபோக்தா பலன். ஓகே, இந்த அபோக்தா மாத்திரம், கர்த்தா விடுங்க, அபோக்தா இருக்குல்ல, அது மாத்திரம் வந்துட்டுனா நமக்கு ஒன்னும் அஃபெக்ட் ஆகாதுன்னா என்ன வேணா செய்யலாம். புரியுதா? ஆனா இங்க அகர்த்தா இருந்தா தான் அபோக்தா வரும். புரியுதா? இதெல்லாம் ஞானத்தோட பலன். 32 என்ன சொல்றாருன்னா, சோ 32லயும் 33லயும் பிரகாசத்தையும் ஆகாசத்தையும் வச்சு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார் இங்க கிருஷ்ணர். முதல்ல என்ன சொல்றாருன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுறாரு. இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆத்மா ஆகாச, ஆகாசவத் ஆத்மா, ஆகாச மாதிரி. என்ன? சதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாசம் ந உபலிப்யதே. ந உபலிப்யதன பாதிக்கப்படுவதில்லை. இந்த ஆகாசம் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம். மைனஸ் ஆகும். இப்ப இது பானை இருக்கு, இந்த பானையில ஆகாசம் இருக்கா இல்லையா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். உள்ளுக்குள்ள ஆகாசம் இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு. இந்த புக்கு ஆகாசம் இல்லாம புக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லுங்களேன். ஆகாசம். எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் பிளஸ் ஆகாசம். ஓகே, ஆனா ஆக்சுவலி ஆகாசம் பிளஸ் அந்த பொருள் சொல்லணும். ஆகாசத்து தான் இருக்கிறது. ஆகாசம் இல்லாத புதுசா வேற ஒரு இடத்துல, இப்ப வைகுந்தத்துல பெருமாள் இருக்குன்னு வச்சுக்கோ, அங்க ஆகாசம் இருக்கா இல்லையா? வைகுந்தத்துல. சப்போஸ் கைலாசத்துல ஆகாச தாண்டி கைலாயம் ஒண்ணு இருக்கு, அங்க சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கான்னு சொல்ல முடியாது. புரியுதுல? ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் கேட்டா, பவன் இதெல்லாம் படிச்சாருன்னு. அப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் கைலாயத்தில் இருக்காரு. அப்ப கைலாயத்தில் யார் படிச்சாரு? யார் படிச்சது? போ ஹோம்வொர்க் பண்ணு போ. இந்த மாதிரி அதுக்கு மேல தெரியல. புரியுதுல? அதெல்லாம் இங்க தத்துவம் வந்தா தான் புரியும். அதனால ஸ்பேஸ்ல தான் எல்லாமே இருக்கிறது. புரியுதா? எல்லாமே ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் இருக்க ஏதோடு ஒன்னோட. என் பையன் நல்ல பையன் தான், எப்பவுமே இப்படி சொல்லுவா பாரு, என் பையன் ரொம்ப சமத்து. அது இன்னொருத்தர் பக்கத்துல போய் சேர்ந்ததுல குட்டி சவரா போச்சு. அதுதான் கெடுத்து. இவனால அவன் கேட்டாலும் அவன் இவன் கேட்டாலும். பழைய ஸ்கூல்ல என்ன பண்ணுவான்னா, 2 பேரும் இப்படி பிடிக்க சொல்லுவான். அந்த குண்டு பையனும் ஒல்லி பையனும் போனா ரொம்ப கஷ்டம், சேர்ந்து வராது. 2 பேரும் உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட சொல்லணும். ஓகே, 3 தடவை சொல்லி உட்கார்ந்து எழுந்திருக்கணும். அப்படி ஒரு பனிஷ்மெண்ட். புரியுதுல? இதெல்லாம் பழைய காலத்து பனிஷ்மெண்ட். பெஞ்ச் மேல ஏத்துவா. ஓகே, இந்த ஸ்கேல் அடிப்பாங்க. இதெல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சு. ஓகே, பனிஷ்மெண்ட் கொடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க இப்போ. அதெல்லாம் டீச்சரோட பிரிவிலேஜ். அதெல்லாம் இன்னைக்கு போயிடுது. சோ இதுல இந்த ந உபலிப்பியதே, இந்த அசோசியேஷன் இருந்தா கூட ஆகாசம் கெடுவதில்லை. ஓகே, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், எர்த் பொல்யூஷன், எனிதிங் பொல்யூஷன், யுவர் மைண்ட் ஆல்சோ பொல்யூஷன். ஆனா நாட் ஸ்பேஸ் பொல்யூஷன். ஸ்பேஸ பொல்யூட் பண்ணவே முடியாது. அது சுத்தமா இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி ஏன் அது அவ்வளவு சுத்தமா இருக்கிறது? சௌம்யாத், அது நுட்பமா இருக்கிறதுனால அதை போய் அட்டாக் பண்ற அளவுக்கு இதுக்கு சக்தி எதுவும் இல்லை. ததா அது போல தேகே சர்வத் அவஸ்திதா ஆத்மா ந
உபலிப்யதே. அது போல ஆத்மா வெரி வெரி சட்லஸ்ட் ஃபார்ம், அந்த ஆகாசத்தை விட சட்லஸ்ட் ஃபார்ம். அதனால அதை யாரும் அஃபெக்ட் பண்ணறதில்லை. ஓகே, இப்ப வந்து மகாபாரதம் வந்து டிவில காட்டுறான்னு வச்சுக்கோ. டிவில காட்டணும்னா அந்த எரிச்சு போடுவான். ஓகே, அந்த பையன் ஒருத்தர் இருக்கானே எரிக்கிறதுக்கு எரிச்சு போடுவான். சோ அரக்கு மாளிகை எரிஞ்சதை டிவில காட்டுவான். ஓகே, உடனே என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து ஸ்கிரீனும் எரிஞ்சு போயிருக்குமா? ஸ்கிரீன் இருக்கும். ஓகே, அது பர்னிங் ஆகாது. புரியுதா? ஆனா எரியும் போது ஸ்கிரீன் பாக்குறேன்னு பார்க்க முடியாது. ஓகே, ஸ்கிரீன் அப்படியே எரியுதா? அடா பாவி, எப்படி கொளுத்தலாம் அந்த பாண்டவர்லாம் உள்ள போயிட்டானா இல்லையா? அது வேற திக்கு திக்கிட்டு இருக்கும். புரியுதா? இதெல்லாம் கதையில ஒன்றி போயிட்ட தாதாத்மியம் இருந்ததுன்னா ஓகே. இல்ல சப்போஸ் நியூ படம் டைட்டானிக் டமால் அந்த கப்பல் உடஞ்சி உள்ள போயிடும். தனியா அப்படி டம்னு கொட்டும். அப்படி கொட்டும் போது அது வந்து டிவியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோ. டிவி வந்து ஒவ்வொரு டிவியும் ஜலமா ஆச்சுன்னா என்ன ஆகுறது ஒவ்வொரு ஷோக்கு. அப்போ அது தண்ணினாலேயோ நெருப்புனாலேயோ பாதிக்காது அந்த ஸ்கிரீன். இப்ப லேட்டஸ்ட் நான் ஸ்டிக் மாதிரி ஆத்மா. புரியுதா? எதுவும் ஒட்டாது. அந்த மாதிரி ஆத்மா ஆகாசம். ஆகாச கம்பேரிசன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் என்ன? பிரகாசம். பிரகாசத்தை பத்தி சொல்ற 33ல சூரிய பிரகாசம். இந்த சூரியன் இருக்கானே இங்க இருந்து 9 கோடி மைல் சூரியன். இங்க இருந்து பூமியில இருந்து அவன் இருக்கிற இடம் வந்து 9 கோடி 9 crores மைல் இதுல இருக்கான். அங்க இருக்க அந்த சூரியனை சொல்ல இங்க சூரியனுடைய பிரகாசம் நம்ம மேல படுறது. எல்லா இடத்துலயும் ஆகாசத்துல பகல்ல படும். ஓகே, அந்த பிரகாசத்தை நீ தொட முடியாது. அந்த இது தொட முடியாது. இல்ல நாக்க வச்சா அப்படி பண்ண முடியாது பிரகாசத்தை ஒரு நாள். ஆனா பிரகாசம் இருக்கா இல்லையா? பிரகாசத்தை தொட முடியாது, பொல்யூட் பண்ண முடியாது. புரியுதா? அந்த பிரகாசம் மாதிரி பிரகாச ரூபமற்றது. ஓகே, அது எதுவும் தொட முடியாது. தேர்ஃபோர் பாரதா, ஏ அர்ஜுனா, யதா ஏகஹா ரவிஹி ரவிஹி இது லோகம் பிரகாஷயதி. எப்படி அது லோகத்தை பிரகாச பண்றதோ அது போல க்ஷேத்ரி. க்ஷேத்ரினா யாரு சொல்லணும்? நாட் க்ஷேத்திரம். க்ஷேத்ரி க்ஷேத்ரஜ்ஞா கிருஷ்ணம் க்ஷேத்திரம். மொத்த க்ஷேத்திரம். என்னென்ன க்ஷேத்திரம்? உடம்பு, மனசு, உலகம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது ஆத்மா கான்சியஸ்னஸ். ஓகே, பிரகாஷயதி அப்படி சொல்றாரு. அப்போ ஆத்மா ஏகம், ஆனா பிரகாசம் வியாபித்திருக்கிறது. ஓகே, அப்போ ஆத்மா எப்படிப்படுது? ஆகாசம் போல பிரகாசம் போல அப்படி சொல்லி முடிச்சாரு. இப்ப ஃபைனல் என்ன சொல்ல போறாரு? இப்ப 34ல கம்ப்ளீட் பண்றார். ஓகே, இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவன் இந்த கனவுல வந்து அவன் வந்து கனவு மூச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? கனவுல கண்ட அத்தனை விஷயத்திலும் மோட்சம் ஆயிடுறான், ஜீவன் முக்தன் ஆயிடுறான். ஓகே, அது போல ஜாக்கிரத்துல இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டோம்னா நாம ஜீவன் முக்தனா ஆயிடுவோம். புரியுதா? எப்படி வந்து ஒரு புலி துரத்துச்சுன்னா அந்த கனவு ஒரு அம்மா வந்து பிளாஸ்டர் போட்டு வந்தது இந்த கட்டவரல்ல. என்னடி அம்மா ஆச்சு அப்படின்னா வீட்டுல பார்த்தது யாரும் இல்ல, விழுந்துட்டேன். அதுக்கே இப்படி பயப்படுற? இல்ல கட்டில இருந்து விழுந்துட்டேன். சரி அப்படின்னு என்ன? இல்ல அது ரொம்ப வெக்க கிடையாது. நான் கனவு கண்டுட்டே இருந்தேன், யாரோ துரத்துற மருந்து டமால் கீழே வந்து அது அடிபட்டு. இதை போய் என்ன சொல்லணும்? ஒரு பொய்யான விஷயத்துல இப்படி அடிபட்டு வந்திருக்க. உலகத்தில் டெய்லி நம்ம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம், பொய்யான விஷயத்த அடிபட்டு இருக்கோம். புரியுதா? அதனால சோ இதுல இருந்து அவன் வந்து அப்ப புரியுதப்போ சில பேர் காலையில ராத்திரி கட்ட கனவுலாம் வந்து விபூதி போட்டு அதுக்கு வந்து அனுமான் ஸ்லோகெல்லாம் சொல்லி பண்றான் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா சில பேர் கனவு வருவான். நமக்கு கனவு வந்து தொலைக்கப்பட்டது, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால போட்டோம் அது பண்ண. அதனால இது மோக்ஷன்றது ஃப்ரீடம், விடுதலை. ஓகே, ஃப்ரீடம் ஃப்ரம் ஹூம்? யாருக்கு? ஓகே, யாருக்குன்னா க்ஷேத்ரஜ்ஞா விவேக உள்ளவனுக்கு சுதந்திரம். ஓகே, அவனுக்கு பந்தம் கிடையாது. க்ஷேத்ரஜ்ஞ விவேகம். ஓகே, யார் வந்து இது க்ஷேத்திரம், இது க்ஷேத்ரஜ்ஞா, இது ஆத்மா, இது அனாத்மா அப்படி டிஸ்கிரிமினேஷன் உள்ளவனுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. பகவான் சொல்றாரு க்ஷேத்ரஜ்ஞயோஹோ அந்தரம் ஏவ விதுகு. விதுகுனா யாரு? ஞானி, பண்டிதன். ஓகே, அந்த பண்டிதன் யார்? பண்டிதன் எதனால பண்டிதன்? க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ தெரிந்தவன். இந்த உடம்பு க்ஷேத்திரம், அதுக்குள்ள ஃபங்க்ஷன் பண்றத கான்சியஸ், அந்த கான்சியஸ் நான் அப்படி சொல்றாரு. இப்ப உபக்கிரம உபசம்காரம் பண்ணிட்டார். ஓகே, உபக்கிரமம் என்ன?
க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யது தது ஞானம் மதம் மம. என்னுடைய கருத்து த நாலேஜ். THE கேபிட்டல் T கேபிட்டல் H கேபிட்டல் E. அந்த நாலேஜ் இருக்க அதை சொல்ல போகிறேன் கேள் அப்படின்னு. அது என்னது? க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம். ஓகே, ரெண்டுத்துடைய விபாகம் இருக்க, அதுதான் த நாலேஜ். மீதெல்லாம் சுஜிபி நாலேஜ். ஓகே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத நாலேஜ். ஓகே, அதனால உபசம்ஹாரம் இங்க பண்றார். அதே ஒன்று நீங்க முடிக்கிறா பாருங்க. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோஹோ அந்தரம் ஏவம் விதுஹு முடிச்சுட்டாருங்க. புரியுதா? அதனால இதுல ப்ராப்ளம் என்னன்னா, டிஃபரண்ட் புரிஞ்சுக்காம தான் சோ கஷ்டப்படுறாங்க. கான்சியஸ் அண்ட் மேட்டருக்க இந்த டிஃபரண்ட் புரியாதவன், கவலைப்படுறவன் புரிஞ்சு திக்கு முக்காடுறவன் பேரு விஞ்ஞானி. அதை பத்தி கவலைப்படாதவன் அஜ்ஞானி. அதை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி. ஞானி, விஞ்ஞானி, அஜ்ஞானி 3 பேர் இருக்கா. புரியுதா? ஓகே, சோ இந்த மாதிரி ஆத்மா அனாத்ம விவேகம் உள்ளவன் ஞானி. ஓகே, ஞான சக்ஷுஷா. இது எதனால இந்த ஞான திருஷ்டி கிடைச்சிருக்கிறது? ஞானத்தினால. ஞான கண் இவனுக்கு கிடைச்சிருக்கிறது. ஓகே, எப்படி கிடைச்சிருக்கிறது? சோ இந்த கிளிப் லைட் இருக்கிறது. ஓகே, கிளிப் பிளஸ் லைட். இந்த கிளிப் லைட்ட கிளிப் பண்ணி அழிக்க வேண்டாம். ஆனா கிளிப்பை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்க? லைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, லைட்ட ஒரு நாள் நீ பார்க்க முடியாது. பிரகாசத்தை பார்க்க முடியாது, இருட்டை பார்க்க முடியாது, ஆகாசத்தை பார்க்க முடியாது. ஆனா அதெல்லாம் காக்னிஷன் புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அந்த காக்னிஷன் புரிஞ்சுக்கிறது பேரு சாட்சி. புரியுதா? அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சில பேர் என்ன பண்ணுவான், பிரெயின் அண்ட் கான்சியஸ் இருக்க. இந்த பிரெயின் அண்ட் கான்சியஸ், பிரெயின்ன்றது ஜடம். ஓகே, ஜட வஸ்து. கான்சியஸ் அதுக்கு வேறான வஸ்து. அது நானுன்னு புரிஞ்சு கொண்டவன் ஞானி. ஓகே, அதுதான் ஞானக்கண். புரியுதா? அதனால ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு முதல்ல தெரியணும். ஓகே, ஒண்ணு நிர்குணம், சகுணம், நிர்விகாரம், சவிகாரம். ஓகே, சோ சத்தியமித்யா, சேதனம், அச்சேதனம். இது டிஃபரெண்ட். எதுக்கு எது போட்டுக்கணும் அப்படி நீங்க நான் சொல்லுவேன்றீங்க, சொல்ல மாட்டேன். நீங்களே புரிஞ்சுக்கணும். புரியுதா? எது நிர்குணம், எது சகுணம், எது சத்தியம், எது மித்யா அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா சுவாமிஜி? எது புருஷகா, எது பிரகிருதி? நிர்குணம் புருஷகா சொல்லுவேன்றீங்களா? சொல்ல மாட்டேன் நான். ஓகே, அதனால சத்தியம் மித்யா இங்க எம்பசைஸ் பண்றார் பகவான். முடிச்சு கடைசியில முடிக்கும் போது சத்தியம் மித்யால முடிக்கிறார். என்ன முடிக்கிறார்னா, த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க அது கடவத்து அப்படி சொல்றாரு. ஓகே, டிஃபரெண்டா டெக்னிக்கலா சொல்றாரு. இங்க இதுதான் பொடி வச்சு பேசுறதுன்னு பேரு. என்ன சொல்றாரு பாருங்க. பூதி மோக்ஷம் ச. மோக்ஷம் ச சாதாரண மோக்ஷம்னா நமக்கு ரூல்ல சொல்லுவான், அது இல்ல. இங்க மோக்ஷம்னா மித்யாத்வம். மோக்ஷம்னா மித்யாத்வம். ஸ்ருணு த ஆப்சன்ஸ் ஆஃப் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி பேரு. ஓகே, இந்த உடம்பு எல்லாம் இருக்குல்ல, இந்த முழு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தேன்னு இதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியும். ஓகே, இதுக்கு தான் சங்கரர் தேவைப்படுறது. இதுக்கெல்லாம் பரிபாஷா, டெக்னிக்கல் பாஷா. ஓகே, அப்போ மோக்ஷன்றது மித்யாத்வம், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் த ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், ஆஃப் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உடம்புக்கு, உலகத்துக்கு, மனசுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாடி, மைண்ட், வேர்ல்டு. இந்த ஒரு சொல்லு மாதிரி புரிஞ்சா போருமே இந்த 13வது அத்தியாயத்துல. இந்த பாடி நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாடி அப்படின்னு. அப்போ புரியுதா? அதனால நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாடி, மைண்ட், வேர்ல்டு கடவத் நான் எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் எது? கிளே. இது தெரியல என்ன அர்த்தம்? மண்டையில மூளைன்னு அர்த்தம். மித்யாத்வம் யாரு? அப்ப இந்த மித்யாத்வம் தெரியலன்னு வச்சுக்கோ, எல்லாம் கேட்டு சீதைக்கு ராம யாரு அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் ப்ராப்ளம். அப்ப மித்யாத்வம் எது? பிரகிருதி. பிரகிருதி ஜடவஸ்து. ஓகே, அப்ப பூத பிரகிருதி மோக்ஷம் அப்படின்னா, இந்த பூத பிரகிருதி இருக்க, இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க, அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் பிரகிருதி. மோக்ஷம் அந்த மித்யாத்வத்தை புரிஞ்சவன் ஞானி. அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சவன். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன? பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இத தெரிஞ்சுக்கிட்டவன் ஏ விதுகு, இப்பாறு தெரிந்து கொண்டவன் எவனோ அந்த ஞானி, தே பரம் யாந்தி, அவன் அகம் பிரம்மாஸ்மி, அவன் தான் ஞானத்தினுடைய நிலையை, ஜீவன் முக்த நிலையை அடைகிறான் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். நாம முடிக்கிறோம். ஓம் தத் சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு
உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகோ நாம த்ரயோதசோऽध्यायः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.